Hello students, welcome to our YouTube channel. CGL 25 exam prepare பண்ற எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ். 7090 வேகன்சி பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கின்ற அபிஷியலா நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கிரேட் பேக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குன்ற முதற்கொண்டு நோட்டிபிகேஷன் எப்ப வரப்போகுதுங்கிற அந்த இன்ஃபர்மேஷனையும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நாம இந்த வீடியோல அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா ஷேர் பண்றோம். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. எஸ்எஸ்சியோடைய 25 எக்ஸாம்ஸ்க்கான எல்லா எக்ஸாமோடைய கம்ப்ளீட் சிலபஸ் லேட்டஸ்ட் பேட்டர்னை பேஸ் பண்ணி இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோட எல்லா டாபிக்ஸையுமே டீடைலா பேசிக்ஸ்ல இருந்து டீச் பண்ணிருப்போம். எக்ஸாம்ஸ் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டோ, என்ன டாபிக்ல இருந்து எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்களோ அதை டீடைலாகவும் எக்ஸாம்ஸ்க்கு எது பெஸ்ட் அப்ரோச்சா இருக்கும் அந்த வேலை உங்களுக்கு நம்ம டீச் பண்ணிருப்போம். நீங்க பிகினரா இருக்கீங்க, இப்ப படிக்க ஆரம்பிக்க போறீங்க, 2025 ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாவது கிளியர் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்ல படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. இந்த கிளாஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸை பேசிக்ஸ்ல இருந்து டீச் பண்ணிருப்போம். பிடிஎஃப் நோட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். டவுட் வந்து நீங்க கேட்கக்கூடிய டவுட்ஸை சாட் செக்ஷன் மூலமா உங்களுக்கு நம்ம கிளியர் பண்ணிடுவோம். எக்ஸாம்ஸ்ல என்ன அப்ரோச் மேக்ஸுக்கு பெஸ்டா இருக்குமோ அந்த அப்ரோச்ல தான் மேக்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணிருப்போம். ஸோ இது ஒரு பெஸ்ட் கிளாஸஸாக வந்து இருக்கும். பிகினரா இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் வந்து அவைலபிளா இருக்கு. தைனிக் பாரத்ல இன்னையோட நியூஸ் பேப்பர்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 எக்ஸாம்ஸ்ல எவ்வளவு வேகன்சி இப்ப வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஷேர் ஆயிருக்குன்றத ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல 7090 வேகன்சி பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஃபைனல் வேகன்சி கிடையாது. இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வேகன்சி ரிப்போர்ட் ஆகாம தான் இருக்கு. இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்னா இப்ப சென்னை தமிழ்நாட்டுக்கான ஜிஎஸ்டிக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஐடிஐ இன்கம் டேக்ஸ்க்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு ஜோனுக்கும் சில வேகன்சிஸ் இன்னும் ரிப்போர்ட் ஆகாம இருக்கு. எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 50 போஸ்ட் இருக்கு. அந்த 50ல கிட்டத்தட்ட ஒரு 15-12 போஸ்ட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு. இன்னும் நிறைய போஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆகாமலே இருக்கு. ஸோ இந்த 7090 வேகன்சிங்கிறது இப்போ வரைக்கான ரிப்போர்ட்டான வேகன்சி. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஆர்டிக்கல்லே சொல்லியிருக்காங்க 10,000 வேகன்சி கிட்ட ஃபைனலா வரும்னு இருக்காங்க. நம்மளுடைய கணிப்பு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000ல இருந்து ஒரு 15,000 வேகன்சியாவது இந்த டைம் கட்டாயமா ரிப்போர்ட் ஆகுன்றது. இது ஒரு நல்ல வேகன்சி. ஆனா 2023ல உங்களுக்கு வேகன்சி கிட்டத்தட்ட 7,000 இதுல இருந்து 8,000 கிட்ட தான் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2024ல வேகன்சிங்கிறது 18,000 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2025ல லாஸ்ட் டைம் வந்த வேகன்சி நிறைய, இந்த டைம் ஆக்சுவலா கம்மியா தான் வரணும். ஆனா ஆபீஸ் சூப்பரண்டுங்கிற போஸ்ட் ஆட் ஆனதுனால இந்த டைம் வேகன்சி இன்னுமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இந்த கிட்டத்தட்ட 10,000-12,000 வேகன்சி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுல ஒவ்வொரு கிரேட் பேல எவ்வளவு வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்குன்றது சொல்லியிருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்னு மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் இந்த கிரேட் பேல இவ்வளவு வேகன்சி இருக்குன்றதை எஸ்எஸ்சி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 4,200 கிரேட் பேல 1,924 வேகன்சி பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த 4,200 கிரேட் பேல தான் உங்க நிறைய பேருடைய ட்ரீம் போஸ்ட் இருக்கும். இன்ஸ்பெக்டரு, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்லாம். 4,200 கிரேட் பேல பாத்தீங்கன்னா 4,318 வேகன்சி இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த 4,200ல தான் ஆபீஸ் சூப்பரண்ட் போஸ்ட்ங்கிறது இன்க்ளூட் ஆகும். 2,800 கிரேட் பேல பாத்தீங்கன்னா 250 வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு. 2,400 கிரேட் பேல பாத்தீங்கன்னா 548 வேகன்சிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது ஃபைனல் வேகன்சி கிடையாது, வரக்கூடிய நாட்கள்ல இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ட்ரீம் போஸ்ட் எதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஆர்டிகளோடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கோம். நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட இதை படிச்சு பார்த்துக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமோட எல்லா அப்டேட்ஸும் உடனே அதுல போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கிரேட் பேக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல்ல இருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு இப்போ ஆர்டிஐ ரிப்ளை மூலமா கிடைச்ச ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சின்றத பார்க்கலாம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், நிறைய பேரோட ட்ரீம் போஸ்ட் 100 வேகன்சி இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் 181 வேகன்சி, இந்த டைம் ரொம்ப கம்மியா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனா 100 வேகன்சிங்கிறது ரொம்ப நல்ல வேகன்சி. ஏஎஸ்ஓ எம்இஐடியில பாத்தீங்கன்னா 3 வேகன்சிங்கிறது இருக்கு. ஏஎஸ்ஓ ஐபியில பாத்தீங்கன்னா 112 வேகன்சிங்கிறது இருக்கு. ஏஎஸ்ஓ சிஐடியில பாத்தீங்கன்னா 1 வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர்ல 909 வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுல இன்னும் சென்னை ஜோனுக்கு வேகன்சி எவ்வளவுன்றது ரிப்போர்ட் ஆகல. இன்னும் நிறைய ஜோனுக்கு வேகன்சி ரிப்போர்ட் ஆகல. இது இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கிற வேகன்சி தான். லாஸ்ட் டைம் இதுக்கு 2.5 வேகன்சி கிட்ட ரிலீஸ் ஆகி 2,600 வேகன்சி கிட்ட ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. இந்த டைம் 909ங்கிறது கம்மியா நினைக்காது. இன்னும் சென்னை மாதிரியான நிறைய ஜோனுக்கு வேகன்சி ரிப்போர்ட் ஆகல. இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு 215 வேகன்சி பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுக்குமே சென்னையோட வேகன்சி எவ்வளவுன்றது ரிப்போர்ட் ஆகல. பிரிவென்டிவ் ஆஃபீஸருக்கு 247 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கும் சென்னையோட வேகன்சி என்னன்றது ரிப்போர்ட் ஆகல.
எக்ஸாமினருக்கு 25 வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுக்குமே சென்னை, திருவனந்தபுரம், கல்கட்டா இதுக்கான வேகன்சி எவ்வளவுன்றது ரிப்போர்ட் ஆகல. எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 56 வேகன்சி இருக்கு. இதுக்குமே சென்னையோட வேகன்சி, திருவனந்தபுரம், கல்கட்டா இதோட வேகன்சி எவ்வளவுன்றது ரிப்போர்ட் ஆகல. இது இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஆர்டிஐல இருந்து கிடைச்சது. இன்னும் அந்தந்த ஜோனுக்கு எவ்வளவு வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்குன்றது ஃபைனலா இந்த போஸ்ட்ல என்னென்ன வேகன்சி வரப்போகுதுங்கிறது இந்த அடுத்த வரப்போற ஒரு 1 மந்த்ல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். நோட்டிபிகேஷன் வர்ற டைமே எவ்வளவு வேகன்சி இருக்குன்ற டீடைலா ஒரு நம்பரை எஸ்எஸ்சி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு ஜோன்லயும் எவ்வளவு வேகன்சி இருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். டாக்ஸ் அசிஸ்டன்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 367 வேகன்சிஸ் இருக்கு. இது ரொம்ப கம்மியான வேகன்சி. ஆக்சுவலா இந்த வேகன்சி சென்னைக்கு இன்னும் ரிப்போர்ட் ஆகல, இன்னும் நிறைய ஜோனுக்கு ரிப்போர்ட் ஆகல. வரப்போ நிறைய வேகன்சியோட தான் வரும். ஆனா 367 ரொம்ப கம்மியான வேகன்சி. டாக்ஸ் அசிஸ்டன்ட் கஸ்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா 217 வேகன்சி இருக்கு. இதுக்கும் அதே மாதிரி தான். ஆபீஸ் சூப்பர்டென்ட் இன்கம் டேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3463 வேகன்சி இப்ப வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுல 477 வேகன்சி பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கானது, அதாவது சென்னைக்கானது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 4000 வேகன்சிக்கு மேலேயே தான் வரும். ஆக்சுவலா இந்த போஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்ல 15000 வேகன்சி இருக்கு. அதுல 11000 வேகன்சி எஸ்எஸ்சி ஃபில் பண்ணாங்க. 11000 வேகன்சி, 4000 வேகன்சி கிட்ட பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வச்சு ப்ரமோஷன் மூலமா ஃபில் பண்ணாங்க. இந்த 11000 வேகன்சியை பாதியா தான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம் ஒரு பாதி, அடுத்த டைம் ஒரு பாதிங்கிற மாதிரி வரும். ஸோ மோஸ்ட்லி 4000ல இருந்து 5000 வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிவிஷனல் அக்கௌண்டன்ட்டுக்கு 82 வேகன்சி இருக்கு. ஆடிட்டருக்கு 250 வேகன்சிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இது இப்ப வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்குது. நம்மளுடைய சஜஷனுங்கிறது இந்த எக்ஸாம்ஸ்க்கு லாஸ்ட் டைம் கிளியர் பண்ணவங்க, அதுக்கு முந்தின வருஷம் கிளியர் பண்ணவங்க, அதுக்கு முந்தின வருஷம் கிளியர் பண்ணவங்க, 2022, 23, 24 எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, இந்த டைம் கிளியர் பண்ண நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சின்சியரா படிங்க. எனக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சா போதும், கடைசி போஸ்டாவது கிடைச்சா போதுன்ற மைண்ட் செட்ல ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கிளியர் பண்ண முடியாது. எனக்கு டாப் ரேங்க் வேணும், ரேங்க் 1 எடுக்கணும், அதுக்கு என்ன படிக்கணுமோ அப்படி படிச்சாதான் உங்களால கிளியர் பண்ண முடியும். என்ன யார் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் சரி, எவ்வளவு வேகன்சி வந்தாலும் சரி, ஒரு 160க்கு மேல எடுக்கணும்னு நீங்க ஒர்க் போட்டாதான் குறைஞ்சது ஒரு 150க்கு மேலேயாவது எடுக்க முடியும், இல்லைன்னா 145க்கு மேலேயாவது எடுக்க முடியும். இதோட சேர்ந்து நார்மலைசேஷன் ஆட் ஆகி உங்களை கட் ஆஃப் கிளியர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். நான் என்னோட கேட்டகரிக்கு ஒரு 130 எடுத்தா போதும், 140 எடுத்தா போதும் நீங்க படிச்சீங்கன்னா அதை விட கம்மியா தான் எடுப்பீங்க, கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாது. இதை மைண்ட்ல வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே நேரத்துல இந்த டைம் லாஸ்ட் டைம் நடந்த நிறைய இஷ்யூஸ்னால எல்லாருமே அவங்களோட ஜாப் செக்யூரா இல்லைன்றது கன்ஃபியூஷன்ல அகைன் இந்த டைம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைமர்ஸா இல்ல செகண்ட் தேர்ட் அட்டம்ப்ட்ல ஒரு டைமாவது கிளியர் பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடணுன்றதை பாருங்க. கடைசி கட்டத்துக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ நோட்டிபிகேஷன் அண்ட் எக்ஸாம்ஸ் எப்போ வரும்ன்றத ஆக்சுவலா இந்த ஆர்டிகிளே சொல்லிட்டாங்க, நோட்டிபிகேஷன் டிலே ஆகும். அண்ட் அதே நேரத்துல ரீசெண்டா எஸ்எஸ்சி சேர்மனோட எஜுகேட்டர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட சேர்மன் சொல்லிட்டாங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இந்த டைம் டிலே ஆகும்ன்றது. ஸோ நோட்டிபிகேஷன் ஆக்சுவலா இன்னைக்கு செலக்ஷன் போஸ்டோட நோட்டிபிகேஷன் வர வேண்டியது, மோஸ்ட்லி நோட்டிபிகேஷன் டிலே ஆகும்னு சொன்னதுனால இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சிஜிஎல் எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் இந்த மாசம் ஏப்ரல் 22ஆம் தேதி வர வேண்டியது, அதுவுமே டிலே ஆகுன்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிலே ஆகுதுன்னா ஒரு 1 மந்த் கிட்ட டிலே ஆக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஆர்டிகல்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னையோட நியூஸ் பேப்பர். ஸோ 1 மந்த் டிலே ஆகுதுன்னா ஏப்ரல்ல வர வேண்டிய நோட்டிபிகேஷன் மேல வரும். ஸோ மேல வருதுன்னா எக்ஸாம் ஆல்ரெடி ஜூன் ஜூலைன்ட்டு தான் டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. எப்பவுமே எஸ்எஸ்சி முதல்ல எந்த மந்த் கொடுத்துருக்காங்களோ அந்த மந்த்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனா இந்த டைம் நோட்டிபிகேஷன் டிலே ஆகுது. ஸோ ஜூலை கிட்ட எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், ஜூலை எண்டு கிட்டயோ ஜூலை மந்த்ல எப்பவாவது கண்டக்ட் பண்ணலாம். அப்ப கண்டக்ட் பண்றதுக்கான சான்சஸ்ங்கிறது நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்றாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதே நேரத்துல ரயில்வே என்டிபிசி எக்ஸாம்ஸ் இன்னும் எப்போன்றதை ஷெடியூல் பண்ணாமலே இருக்காங்க. டிகிரியோட எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணணும், 12th எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணணும். எப்ப கண்டக்ட் பண்ண போறாங்கன்றது தெரியல. அது கண்டக்ட் பண்றாங்கன்னா கொஞ்சம் டைமுமே நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ அதை கிராஸ் பண்ணக்கூடாது, அதோட நம்ம இது பண்ணக்கூடாதுன்ட்டு எஸ்எஸ்சி அதை டிபெண்ட் பண்ணி தான் போறாங்க. ஏன்னா எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே ரயில்வேயும் ப்ரிப்பேர் பண்ணா அதுக்கும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது யாருக்குமே அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிற அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸுங்கிறத ஷெட்யூல் பண்ணுவாங்க. நம்மளுடைய சஜஷனு முடிஞ்ச அளவுக்கு ஜூனோட 15ல இருந்து 20க்குள்ள கம்ப்ளீட்டா என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணணுமோ எல்லாமே கவர் பண்ணி கம்ப்ளீட்டா எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆயிருங்க. எக்ஸாம் ஆகஸ்ட்ல வரும், எக்ஸாம் செப்டம்பர்ல வரும் யாரும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஒருவேளை அப்படி வந்தாலும் நீங்க அது வரைக்கும் நான் கொஞ்சம் டிலே பண்ணி படிக்கிறேன்னு படிச்சீங்கன்னா அப்ப கிளியர் பண்ண முடியாது. ஜூன் 15 to 20 இப்ப கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2 மாசம் டைம் இருக்கு. நீங்க ஆல்ரெடி ரொம்ப மந்தா படிச்சுட்டு இருக்கவங்க தான். இந்த 2 மாசத்துல நீங்க முடிக்க வேண்டிய சிலபஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரிவிஷன் அண்ட் பிராக்டிஸ்ல தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும்.
அதுல ஃபோக்கஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் பீரியட்குள்ள எல்லாமே முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கிடைக்க போற ஒவ்வொரு நாளுமே கிரேஸ் பீரியட். அந்த டைம் பீரியட்ல இன்னும் வேற ஏதாவது படிக்க வேண்டியது, இல்லைன்னா ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்றது, ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்றது, அதுல உங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ணி டெய்லி ஒரு மோக் போட்டு உங்க மார்க்கை ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்றதுல நீங்க ஒர்க் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு டெய்லி ஷெட்யூல்ன்றதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரிப்பீட்டர்ஸ் என்ன பண்ணணும், பிகினர்ஸ் என்ன பண்ணணுங்கிற டீடைல்டு பிளானு, எங்க ப்ராக்டிஸ் பண்றது, எதுல என்ன ஒவ்வொரு நாள் என்னென்ன பண்ணுங்கிறத டீட்டெயிலா ஷேர் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டடி பிளான்ல உங்களுக்கு என்னென்ன படிக்கணும்ன்ற அந்த ஐடியா இல்ல, எனக்கு என்னென்ன எப்ப படிக்கணும்ன்ற ஐடியா இல்லைன்றவங்க இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான கைடன்ஸா இருக்கும். உங்க எக்ஸாம்ஸ் முன்னாடி சிலபஸ் கவர் பண்றதுக்கு ஒரு பெஸ்டா வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய ட்ரீம் போஸ்ட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ வரைக்கும் வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கிறது வெறுமன ஆர்டிஐ மூலமா கிடைச்சது அண்ட் இப்போ வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஷேர் பண்ணதான். இது ஃபைனல் வேகன்சி கிடையாது. வரப்போற நாட்கள்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வேகன்சி இன்னும் வந்துகிட்டே இருக்கும். சென்னை சோனுக்கு நிறைய போஸ்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வந்துதான் ஃபைனல் வேகன்சி வரும். இந்த டைம் ரொம்ப நல்ல வேகன்சி வரும். இந்த டைம் சான்ஸை வந்து விட்டுறாதீங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.